ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இது ரொம்ப நாள் ஆச்சுங்க. இந்த பாயிண்ட் வாங்கிட்டு வந்ததே மறந்துட்டோம். சரி மைதா அன்றைக்கி வாங்கிட்டு வந்துட்டு பருப்பு போலி செய்யலான்ட்டு சரி மறந்துட்டேனா, அதனால் இன்றைக்கி சரி அதை ஏன் வச்சுட்டே இருக்காட்டின்னு சொல்லிட்டு சரி புரோட்டா போட்டலான்னு சொல்லிட்டு மார்னிங்கே கொஞ்சம் பிசைஞ்சு வச்சுட்டேன். சரி பிசைஞ்சு வச்சுட்டு வர்றதுக்குள்ளார இங்கே பாருங்கள், குழந்தைங்க இருக்கிற வீட்டில் எப்போயுமே இப்படி எல்லாத்தையும் போட்டு இழுத்து போட்டு கீழே நிரப்பி வச்சுட்டா. அதுக்கப்புறம் இந்த ரேக் எல்லாமே கொஞ்சம் பர்த்டே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வீட்டையே கவனிக்கல. வீடு பூரா ரொம்ப கொலாப்ஸ் ஆகி கிடந்தது. சரி அதெல்லாம் எடுத்து இன்றைக்கி நீட்டாக எடுத்து மடித்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி நீட்டாக இருக்குன்னு. அப்புறம் வீட்டையெல்லாம் கூட்டி விட்டுட்டு போய் சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் 1/4 கிலோ மாவு எடுத்திருந்தேன். அது வந்து எனக்கு 5 புரோட்டா செய்கிற மாதிரி உருண்டை வந்திருந்தது. அதுக்கப்புறம் ஏன்னா புரோட்டா மாவுங்கிறது வந்து ரொம்ப நேரம் ஊறணும்னு சொல்லியிருந்தாங்க எல்லா வீடியோஸ்லேயுமே. அதனால் ரொம்ப நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் போய் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். 7 உருண்டை வந்துருச்சு, நான் 5ன்ட்டு சாரி. அதுக்கப்புறம் குருமாவுக்கு சைட் பை சைடு ரெடி பண்ணிட்டேன். இதுதான் இன்றைக்கான வீடியோ. நம்ம சேனல் யாராவது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இது நிறைய வீடியோஸ் போடணும்னு எனக்கு ஆசை தான், ஆனால் போடவே முடியல. சப்பாத்தி மாவில் கொஞ்சம் தண்ணி போயிடுச்சுன்னு சொல்லி கொஞ்சம் கோதுமை மாவு கலந்துட்டு அது கோதுமை கலர்லேயே வந்துடுச்சு. இருந்தாலும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா தான் இருந்தது. நமக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணியாச்சு. இதுதான் இன்றைக்கான வீடியோ. பாய் டாட்டா. நாளைய வீடியோவில் சந்திக்கிறேன். எல்லோரும் சேஃபாக இருங்க. பாய்.